ஹாய் ஹலோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன். இப்போ சின்ன பிக்சர்ஸ் மன்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். பைக் முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலாம். கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ அவங்களுக்கு இந்த எபிசோட் தெளிவாக புரியும். வாங்க நம்ம எபிசோட்டுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னால் ஒன்று சொல்லி கிள்றேன். சேனலுக்கு யாரையும் புதுசாக வந்தீங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஒன்று தட்டி விட்ருங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபரில் நிறைய பேர் கேட்குறீங்க வீடியோவில் இருந்தால் போடு ப்ரோ, இல்லைந்தா 1 hour 1/2 hour போடு ப்ரோ வீடியோ அப்படின்ற மாதிரி கேட்டுட்டீங்க. அதுக்கு நானும் வீடியோ போடலான்னு பார்க்குறேன். கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போட்டாலும் வியூஸ் வர மாட்டேன்ட்டு நண்பா. அதெல்லாம் கொஞ்சம் கவலையாக இருக்கு. எல்லோரும் ஆக்ஷன் மான்கா போடு ப்ரோ, வியூஸ் அதிகரிச்சிங்க அப்படி இப்படின்றாங்க. ஆனால் நம்மளுக்கு பிடிச்சது வில்லினஸ் மான்கோ, அப்படி இந்த போர்ஜின் பிரின்சஸ் மான்கோ. அதால் அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக துடிக்கிட்டு இருக்கோம். அதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலுங்க. இந்த எபிசோட் கொஞ்சம் 8 நிமிஷம் அந்த மாதிரி தயாரிச்சிங்க. அடுத்த எபிசோட் உங்களுக்காக எடிட் பண்ணி போட்டுடுறேன். நான் ஒரு 1 hour கிட்ட அடுத்த எபிசோட் தரமாகவே இருக்கீங்க. இந்த எபிசோடை சும்மா வாட்ச் பண்ணுங்களேன். இன்றைக்கு நண்பா கொஞ்சம் விஷயம் அடிக்கிறதெல்லாம் அந்த எபிசோட் அப்படி கொஞ்சம் சுருக்கமாக போட்டிச்சிங்க. பார்த்துட்டு எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி விடுங்க. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ண பார்க்குறேன் நண்பா. ஒரு நியூ மான்கா ஒன்று ரீட் பண்ணிட்டு இருந்தேன். அது ஒரு இது ஒன்று இருக்கு. அதை நம்ம போடலாமா நம்மளோட சேனலில் உங்கள்கிட்ட கேட்கணுன்னா யுவர் மை டைப்பிக்கல்ன்ற ஒரு மான்கா ஒன்று, அதை நான் கமெண்ட்ரி போஸ்ட் ஒன்று போட்டு விட்றேங்க. அது ஒரு ஆள் ஆல்ரெடி போட்டுருச்சு, ஆனால் அது கம்ப்ளீட் பண்ணலை நம்ம அந்த மான்காவை நம்மள இருந்துச்சு. ஆனால் அவங்களோட வாய்ஸ் ஓவர் அந்தமாரி இருக்கு. அதில் நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை கெடுக்க விரும்பலை. அதில் என்ன செய்வோம்னா அந்த மான்காக்கு அவங்களோட வாய்ஸ் ஓவர்லேயே நம்ம ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவோம். அவங்களோட ஸ்க்ரீன் ப்ளே கொஞ்சம் மட்டமாக இருந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகினிக்கு. அதில் நம்மளோட ஸ்க்ரீன் ப்ளேயில் அந்த மான்காவை போட்டுடுவோம். 1 hour அதை எடிட் பண்ணி போட்டுடுறேன் அந்த மான்காவை. சேனலில் எப்பப்போலாம் போர்ச்சுகல் மிச்சஸ் மான்கா வேணுங்க, எப்போ அந்த மான்கா வருங்கலாம் போட்டுடுவோம். ஏன்டா போர்ச்சுகல் மிச்சஸ் மான்கா இந்த முடிய பெருகி கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தா. அதில் அதையும் போட தொடங்குவோம். 30லேருந்து நீங்கள் டைமை சொல்லணும். கமெண்ட்ரி போஸ்ட் போடுறேன். மறக்காமல் போய் எல்லோரும் டைம்லாம் சொல்லி விட்டுருங்க. மான்கா பெஸ்ட்டு போடணுமா அப்படின்ற மாதிரிக்கும் சொல்லிடுங்க. பெஸ்ட்டு கொலன்னு பேசிக்காமல் வாங்க எபிசோடுக்குள்ள. எபிசோட் ஸ்டார்டிங்லே போன எபிசோடில் என்ன நடந்தீங்கன்னா நம்மளோட டைம் ஒரு மாதிரி அழுதுட்டு இருந்திருப்பான் அம்மா அப்பாண்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பா என் உடம்புக்குள்ளே வாங்க அப்படின்ன மாதிரி. அதுலேருந்து அந்த எபிசோட் கண்டினியூ ஆகுது நண்பா. நம்மளோட டைவ் அழுதுகிட்டு தான் இருந்திருப்பான் அம்மா அப்பாண்டு புலம்பிட்டு இருந்திருப்பான், அழுது புலம்பிட்டு. அதெல்லாம் அந்த கோஸ்ட்டு அம்மாக்காரைக்கு கேட்டுக்கலாமல் இருந்துச்சுங்க. அப்போ நம்ம ஹீரோயின் ஒரு பெரிய முடிவெடுத்திப்பா. அவளோட உடம்புக்குள்ளே அவளை கூப்பிட்டுருப்பா அந்த டச்சஸை. அப்போ அவளும் உண்மையாவாண்டு கேட்டுவிட்டு ட்ரைவை பார்த்துருப்பா. ட்ரைவில் நிலைமை ரொம்ப மோசமாகிருச்சிங்க. அவன் விட்டா ஒரு மாதிரி அணுங்கிட்டே இருக்கான். அதால் அவள் நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே வந்து அவனை கட்டி பிடிச்சிப்பா. அவனுக்கு ஆறுதலாக 4 வார்த்தையெல்லாம் பேச அவன் ஒரு மாதிரி அமைதியாக இருப்பான். அவனுக்கு அது பிடிச்சிருந்துச்சு ட்ரைவுக்கு. அப்போ அவன் அழுதுகிட்டு அம்மா ஆண்டெல்லாம் கட்டி பிடிக்கிப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் ஒத்துழைச்சி எழுத்தலாம். ஆனால் அப்போ நம்ம ஹீரோயின் தான் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் கண்ணுக்கு அவங்க அம்மாவே வந்த மாதிரி இருந்துச்சு ட்ரைவுக்கு. அதில் ட்ரைவு கொஞ்சம் மன ஆறுதல் பட்டிப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனை கட்டி பிடிச்சிட்டு அவனுங்க அழுதுகிட்டு இருப்பான், அம்மா ஏனே விட்டுட்டு போனீங்க அப்படின்ன மாதிரி. கட் பண்ணால் இதெல்லாம் செஞ்சதுக்கு நம்ம ஹீரோயின் சரி அவட உடம்பு ஒத்துக்கலாமல் போய்த்து. என்ற நம்மளோட ஹீரோனுக்கு ஒரு கோஸ்ட் ஏதாச்சும் உள்ளே எடுத்தாண்டா உடம்புக்குள்ளே அவட உடம்பு ஒரு மாதிரி ஏலாத மாதிரி பெய்த்துருங்க சோர்ந்த நிலைக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் ஃபீவர் வந்து படுத்துட்டு கிடப்பா. அப்போ அதை எடுத்து பார்ப்பா, யார் என்ன தலையில் துண்டெல்லாம் தூக்கி வச்சாள் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. ஏன்னா நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வச்சவே இல்லை தலையில். அப்போ எப்படி வந்திக்குது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துக்கிட்டு இருப்பா. யார் வச்சேன்னு பார்த்தா பக்கத்தில் ஒருத்தன் படுத்துட்டு கிடப்பான். யாருன்னு பார்த்தா ட்ரைவ் நம்ம ஹீரோயின்ற பக்கத்துலேயே படுத்துருப்பான். நம்ம ஹீரோயின் எப்போ எலும்புவாண்டு காத்துட்டு இருந்திருப்பான் போல். அது பக்கத்துலேயே அப்படியே படுத்துருவான் ட்ரைவ். இப்போ நம்ம ஹீரோயின் ட்ரைவ் எலும்பி பார்த்துடிக்கிறத பார்த்து ட்ரைவ் எலும்பிடுவாங்க. எலும்பிட்டு கமலியா அக்கா அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் எப்போதுலேருந்து அக்காண்டு கூப்பிட ஆரம்பித்தான் அப்படின்ன மாதிரி. அப்போ அவன் சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு பரவாயில்லையாப்பா அப்படின்ன மாதிரியெல்லாம் அவன் கேட்டுட்டு இப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா என்ன நலம் விசாரிக்கிறான் அப்படின்ட்டுல அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு தான் இப்போ நம்ம ஹீரோயினோட பேசுகிறதுக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் கேட்பா, நீ பரவாயில்லையாப்போ என்ன உண்ட நிலமை அப்படின்ன மாதிரி கேட்கல. நான் பரவாயில்ல நான் ஓகேவா தான் இருக்கேன் கமலியாக்கா அப்படின்ன மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோனை வைக்கப்பட்டுட்டு அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா இவன் என்ன ஒரு மாதிரி குறுகுருன்னு பார்த்து முழிச்சிடான் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கேட்கல. அவன் சொல்லிட்டுப்பான், நான் உங்களை நினைக்கி ரொம்ப கவலைப்பட்டேன், நீங்கள் எப்படி படுத்த படுக்கையாக இருக்கோங்க, அப்போ உங்களுக்கு ஏழாமல் போங்க அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோனுக்கும் பிடிச்சிருச்சு அந்த ஃபீலிங். அப்போ நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்டு இருப்பா. அவன்கிட்ட தலையத்தில் ஆகி கொடுத்துட்டு நம்ம ஹீரோயின் நீ ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை என்னையை பற்றி அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. அவனுக்கு அது சந்தோஷமாக இருக்குங்க. கட் பண்ணால் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் என்ன செஞ்சுட்டிப்பாண்டா. நடந்த விஷயத்தை பற்றி நம்ம ஹீரோயின் யோசித்து பார்த்துட்டு இருந்திப்பா. அப்போது அந்த பொம்பளையை வர வச்ச டச்சஸை நம்ம ஹீரோயின் உடம்புக்குள்ளே வர வச்சதை பற்றி யோசித்து பார்க்குறா. டச்சஸ் ரொம்ப நன்றின்னு சொல்லி இப்போ நம்ம ஹீரோனுக்கு அதை பற்றி யோசித்து பார்த்துப்பிடு. கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் வந்து சாப்பிட்ற டைம் ஆகிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் சாப்பிட்டு இருக்கலையே திடீர்னு நம்ம ஹீரோயின் என்ன நினைக்கிட்டு சரியா
திடீர்னு நம்ம எக்ஸ்ட்ரா டியூக்கையும் நம்ம டைவையும் கூப்பிட்டு சொல்லி விட்ருவா. எக்ஸ்ட்ரா டியூக்கை வந்து கரெக்டாக தின்ன சொல்லி விட்ருவா. நம்ம ஹீரோயின் மீல தின்னம்மா. அப்போ அவர் முழுசுவார். என்ன டவுட்டோட பார்த்துட்டு கேட்கல. நம்ம ஹீரோயின் சொல்லுவா, இன்றைக்கு உங்களுக்கு கரெக்ட் தான் சாப்பாடு அப்படின்னு போட்டு நம்ம ஹீரோயின் இருக்கிற கரெக்டில் அள்ளி போட்டுருவான்ற பிளேட்டில். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி சாக்கிலே பார்த்துட்டு இருப்பார், என்ன செய்கிறாய்வா அப்படின்னு மாதிரி. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்த வேலைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டு இருப்பார். அப்போ நம்ம ஹீரோயின் அவருக்கு மேலே முறைச்சிக்கிட்டு இருப்பா. அவங்க 2 பேருக்குலேயும் அப்படி கூத்து போய் திட்டிக்கல. அப்பாவி ட்ரைவ் குந்தி பார்த்துட்டு இப்போ என்ன நடக்கு அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நடக்கிற கூத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான் ஒருத்தங்க. அப்படியே சீன் பெய்துட்டு கேட்கலையே கட் பண்ணால் எக்ஸ்ட்ரா சொல்லிக்கிட்டே இவர், எனக்கு கரெக்ட் பிடிக்குங்கன்னு நான் சொல்லவே இல்லையே, நான் எங்கேயாச்சும் சொன்னால் நான் கரெக்ட் பிடிக்குங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோன்னு சொல்கிறோம், அப்போ நீங்கள் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்கல. அவர் வாங்கி எடுத்துகிட்டு வருமலா கரெக்டு. அப்போ நம்மளோட ட்ரைவ் சாப்பிட்டுட்டு இருப்பான். மீல்லாம் சும்மா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருப்பான். அவன் நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ இவன் என்ஜாய் பண்ணி தின்றான் போல. அப்போ அவன் தின்னாததுக்கு காரணம் இதுக்கு முந்தி அந்த கரெக்ட் ஏற்றுனதுக்கு காரணம் அந்த பொம்பளோட தலைமுடியை பிடிச்சி இழுத்து அடிச்செலும் போல் அரைஞ்சதுக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துட்டு இருப்பா. அவருக்கு பண்ணது காணாததுக்கு திரும்ப பண்ணணுன்னு வேற நம்ம ஹீரோயின் பிளான் போட்டுட்டு இருக்கா. அப்போ நம்மளோட ஹீரோயின் பார்க்குறா ட்ரைவை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு, அப்போ நீ ஃபீல் குட்டாக தானே இருக்கு பரவாயில்லான்னு அப்படின்ற மாதிரி கேட்கல. ட்ரைவ் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோனை கூப்பிட்டு சொல்கிறான், நம்மளைய சிஸ்டர் நான் இப்போ ஓகே தான், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு அவன் சாப்பிட்டுட்டு இருக்கான். அதெல்லாம் இதுக்கெல்லாம் காரணமான உங்களை அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பாப்பா. எக்ஸ்ட்ரா டியூக்க ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி பார்த்துட்டு கேட்கல. அவர் திடீர்னு மாதிரி நம்ம ஹீரோனை பார்த்துருவார். என்னாண்டு உங்கள் 2 பேருக்கு ஒரு மாதிரி குழப்பமாக பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஷாக் ஆகிருக்கு. இந்த மனுஷனை போலயே அவன் இருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கான் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டுச்சா. ஏன்டா எக்ஸ்ட்ராவில் இருந்து வித்தியாசம். அப்போ எக்ஸ்ட்ரா கண்டுபிடிக்கிறாரு, என்னே முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்மளோட எக்ஸ்ட்ரா கோமா கேட்டுட்டு இருப்பார். பார்க்குற பார்வையே முறைக்கிற மாதிரி தான் இருக்கி அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிக்க நம்ம ஹீரோயின் சொல்லுவா, என்கிட்ட பார்வை ரொம்ப உக்கிரமாக தான் இருக்கீங்க, என்கிட்ட பார்வையே அப்படி தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. அடிச்சு விடாத அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எக்ஸ்ட்ராக்கு. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ஆமாப்பா என்கிட்ட பார்வையே அப்படித்தான், நான் யாரை பார்த்தாலும் அது கொஞ்சம் முறைச்சி பார்க்குற மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க எல்லாரும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சமாளிச்சு விட்டுக்கிட்டு இருக்கியா. எக்ஸ்ட்ராவும் அதை நம்புகிற மாதிரி இல்லை. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, நான் என்கிட்ட சாப்பிட முடிக்கிட்டேன், அதில் நான் ஃபஸ்ட்டு கிளம்புறேன் இங்கேருந்து அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. ட்ரைவுக்கு அதிர்ச்சியாக இருக்கீங்க. அப்போ ட்ரைவும் நானும் திண்டு முடிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஃபாஸ்ட்டாக பயம்பில் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஓடிடுவோம் அங்கேருந்து. எக்ஸ்ட்ரா பார்ப்பார், இந்த கரெக்டாக எப்படி தான் திண்டானே ஏரியா எவ்வளோ நாள் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா பார்த்துட்டு இதுவிடு. எக்ஸ்ட்ரா அங்கே உள்ள வேலை கரெக்டாக சொல்லுவார், இனிமேல் இந்த பிளேட்டில் இனிமேல் எந்த சாப்பாடுலேயும் கரெக்டாக நான் கண்ட்ரே போகிறேன் அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சொல்லிட்டு கிளம்புவார் அங்கால. அப்போ எக்ஸ்ட்ராக்கும் கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு, எங்கள் மகனை நினச்சி கவலைப்பட்டுக்கார் போல். இனிமேல் சாப்பாடுல கரெக்ட்லாம் பரப்புறான்ருவார். கட் பண்ணால் நம்மளோட ட்ரைவ் அவன் ஆடிக்கிட்டு இருப்பான் நம்மளோட டிவைன் பீஸ்டோட. அதுவும் ஒரு நாய்க்குட்டியாட்ட ஆடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 2 பேரும் போல் எறிஞ்சி கழிச்சு பிடிச்சி ஆட்டிருப்பாங்க. அப்போ பின்னால் இருந்து நம்ம ஹீரோயின் சொல்லுவா, ட்ரைவ் பார்த்துல ஆடி தூரம் பேத்துற அப்படின்ற மாதிரியெல்லாம் நம்ம ஹீரோயின் அவனுக்கு அட்வைஸ் போட்டுட்டு பாப்பா. அவனுங்க அதை கேட்டுட்டு சரி ஓகே சிஸ்டர் அப்படின்ற மாதிரியெல்லாம் அவன் அங்கால ஆடிட்டு இருப்பான். ஆனால் அவனுக்கு என்ன சொல்லுன்னு தெரியா, ஒவ்வொரு சந்தோஷத்தில் எங்கால போகிறோம்னு தெரியாமல் போல்லாம் பின்னால் திரத்தி பெய்துட்டு இருப்பான். அப்போ திடீர்னு மாதிரி போல் எடுக்க போய்க்கல கல்லை தடுக்கி ட்ரைவ் கீழே விழுந்துருவான். அப்போ நம்ம ஹீரோயின் உடனே ஷாக்காயிருவா, என்ன நடந்துட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ட்ரைவ் அப்படின்ற மாதிரி கத்திட்டு எழும்போ, நீ ஓகேன்னு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கல அதிர்ச்சியாகுவா. நம்ம ஹீரோயின் என்னென்னு பார்த்து அங்கே ஒரு ஆள் வருவாங்க, வந்து ட்ரைவை பார்ப்பான். அப்போ ட்ரைவுக்கு கை கொடுப்பேன் எழும்புறதுக்கு. அப்போ ட்ரைவ், பிக் பிரதர் வந்துட்டியா நீ அப்படின்ற மாதிரி நான் ட்ரை கேட்டுட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டு. அப்போ நம்ம ஹீரோயின் பாப்பா, பிக் பிரதர் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ என்ன நடக்கு இங்கேன்னு பார்த்துட்டு இருந்தா. அங்கே ஒருத்தன் வந்துட்டு சொல்லிட்டு இருப்பான், நான் அப்பா வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நீ எப்போ வந்து ட்ரைவ் கேட்கவும் தான் அவன் சொல்லியிருப்பான். அப்போ அவன் சொல்லிட்டிக்கான், பரவாயில்லையா அப்போ ஓகே காயம் என்ன உரமா அப்படின்ற மாதிரி கேட்கல. ட்ரைவ் இல்லைண்டவங்க அவன் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயின்ற பக்கம் வருவான். அப்போ நம்ம ஹீரோயின் சாக்கா பார்த்துட்டு இப்போ இவன் தானே அப்போ எக்ஸ்ட்ராட மூத்த உள்ள அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ. அப்போ அவன் நம்ம ஹீரோயினை நோக்கி நடந்து வந்துவிட்டு நம்ம ஹீரோயின்ற பக்கத்தில் வந்துக்கிட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான், அவன் உங்களை பார்த்ததில் சந்தோஷம், நீ ஃபேமிலி மெம்பர் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இப்போ. அப்போ நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருச்சிங்க. அதுக்கடையில் இவனுக்கு அப்படி விஷயம் தெரிஞ்சிக்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கொஞ்சம் ஷாக்கெலாம் இருப்பா. அப்போ அவன் பார்ப்பேன் நம்ம ஹீரோயின் பார்த்துப்பட்டு, இவன் நான் ஐடலாட்டம் இருக்காங்க, இவன் படம் நடிக்க விட்டா அவனுக்கு தான் எல்லா இதாச்சும் ஓட்ட உளுமாக்குங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இப்போ. ஏன்டா இவன் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பாங்க, உங்களை பார்த்ததில் சந்தோஷம், நைஸ் மீட்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து, லிட்டில் சிஸ்டர் உங்களை நான் வரவேற்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவள் நம்ம ஹீரோனுக்கு ஷாக்காக இருந்துச்சு. இவன் நான் பார்த்து கொஞ்ச நேரம் கூடிய அவளை அதுக்குள்ள லிட்டில் சிஸ்டர்ன்றலாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ஷாக்காக இருந்துச்சிங்க.
அதோட எபிசோட் முடியுது கைஸ். அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். முக்கியமான விஷயம் ஒன்று நண்பா, அடுத்த இது எபிசோட் கொஞ்சம் லென்த்தாக போடுவேன்னா ஒரு மாதம் திட்டத்துக்கு போடுவேன். ரெடியாக இருங்க வாட்ச் பண்ணுறதுக்கு. அடுத்த எபிசோட் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த வீடியோ நான் சுருக்கமாக போடுறதுக்கான காரணம், இந்த வீடியோ முழுக்க போடுறதுக்கான காரணமே ஒரு நியூ மான்கா ஒன்று நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலான்ட்டு இருக்கேன். நோட் யுவர் டைப்பிக்கல் ரியன்கார்னேஷன் ஸ்டோரின்ற ஒரு மான்கா ஒன்று, அது ரொம்ப அந்த மாரி அந்த மான்கா ஒன்று, அதை அப்லோட் பண்ணலான்ட்டு பார்க்குறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அப்லோட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ன மாதிரி நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டுட்டு போங்க. போர்ச்சின் லிமிட்ஸஸ் மான்கா கம்ப்ளீட் ஆக போகிறீங்க. அது சாப்டர் ஆன்கோயினில் வந்துக்கிட்டு இருக்கு. வர நான் போட்டுகிட்டே இருப்பேங்க. போர்ச்சின் லிமிட்ஸஸ் மான்கா தொடர்ந்து போட்டுகிட்டே இருப்பேங்க. அதை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இடையில இந்த மான்கா வந்துக்கிட்டு இருக்கு. நோட் மாதிரி டைப்பிக்கல் அது 1 hour போட்டுட்டு போய் நோட் மாதிரி டைப்பிக்கல், அதெல்லாம் கவலைப்பட வேணாம். வேணுண்டாக்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம்.